மணிகர்ணிகா யார் அவங்கன்னு தெரியுமா? தன்னோட 4 வயசுல அம்மாவை இழந்துடுறாங்க, அப்பா கிட்ட வளர்றாங்க, ஆண்கள் மாதிரி வாழ்வித்தையும் குதிரையேற்றமும் கத்துக்கிறாங்க. 14 வயசுல சமூக சூழ்நிலையால் அவங்களுக்கு திருமணம் ஆகுதுங்க. ஒரு ராஜ்யத்துக்கு ராணி ஆகிறாங்க. அதன் பிறகு குழந்தையொன்று பிறகு அந்த குழந்தையும் இறந்து விடுதுங்க. ராஜ்யத்துக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண் குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. சிறிது காலத்திலேயே கணவனையும் இழந்து விடுறாங்க. இந்த சமயத்தில் தன் ராஜ்யத்தின் மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், என் ராஜ்யத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லி படைகளை திரட்டி கொண்டு குதிரையில் ஏறி ஆணுடை அணிந்து பின்புறம் தன் மகனையும் வைத்துக் கொண்டு குதிரையின் கயிற்றை வாயில் வைத்துக் கொண்டு தன் இரு கைகளையும் வாள்களில் சுழற்றி ஆங்கிலேயர்களிடம் போரிட்ட அன்றும் இன்றும் என்றும் இங்கு வீரமங்கையாக திகழும் ஜான்சி ராணியே மணிகர்ணிகா. பெண்களாகிய நம்ம தினமும் பல அவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு சிறந்த மகளாக, குழந்தைகளுக்கு இனிமையான அம்மாவாக, கணவனுக்கு அன்பான மனைவியாக, ஒரு ராஜ்யத்திற்கு சிறப்பான மருமகளாக, வீட்டின் பொருளாதாரத்திற்கு துணையாக நிற்கும் துணைவியாக, வீட்டின் வேலைக்காரியாக பல நேரங்களில் இது போன்று பல அவதாரங்களை தினமும் எடுத்துக்கொண்டு நமக்கு வரக்கூடிய 1000 பிரச்சனைகளுக்கு 2000 வழிகளை யோசிச்சு கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கும் ஒவ்வொரு பெண்களும் வீரமங்கைகளே, ஜான்சி ராணிகளே. நம்மிடம் ஒழுக்கம் என்ற ஒரு ஆயுதம் இருந்தால் எந்த இடத்திலும் நம் தலைகுனிய தேவையில்லை. தலை நிமிர்ந்து நில்லுங்கள். அனைத்து வீரமங்கைகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.